இந்திய வானிலை மையத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. அடுத்த 12 மணி நேரத்தில் இலங்கையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் உருவாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாயிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு எந்த இடத்துல இருக்குன்னா, ஹம்மந்தோட்டைக்கு கிழக்கே கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் தொலைவில் இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவிட்டு இருக்கு. அதே போல் மட்டக்களப்பு பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட தென்கிழக்கே, அதாவது ஒரு 220 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையில் நிலவிக்கிட்டு இருக்கு. ஹம்மந்தோட்டையிலேருந்து ஒரு 160 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. அதே போல் இலங்கையில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவிக்கிட்டு இருக்கு. இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாரோட கேள்வி என்னன்னா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா அடுத்து புயல் தான். அப்படி புயலா உருவாகும் போது அதுக்கு பெயர் தித்வா அப்படின்னு வைக்க போறாங்க. இப்ப தித்வா புயல் உருவாகுமா உருவாகாதா, அதுதான் எல்லாரோட ஒரு கேள்வியும். ஏன்னா இந்திய வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் தெளிவா படிக்கிறேன், நீங்களே தெளிவா கேளுங்க. இப்ப காலையில வந்த அறிக்கை, 8 மணிக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கையில அவங்க சொல்லியிருக்குது, அதாவது அடுத்த 12 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்மளுடைய இலங்கையில உருவாக போகுது. இப்போ வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்மளுடைய ஹம்மந்தோட்டை, இலங்கையில் இருக்கக்கூடிய ஹம்மந்தோட்டையிலேருந்து கிழக்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நீடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்புலேருந்து தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிச்சிட்டு இருக்கு. இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இங்கிலீஷில் சொல்லணும்னா டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன். இப்போ ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்குன்னா அடுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அப்புறம் புயல் தான். இப்போ புயலாக மாறும்போது என்ன மாறப்போகுது, அதுக்கு பெயர் தான் தித்வான்னு வைக்க போகிறாங்களா வைக்க மாட்டாங்களான்னு தெரில. அவங்க தெளிவாக சொல்லலை, புயல் உருவாகுன்னு சொல்லலை. ஒருவேளை அது தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது, வடமேற்கு நோக்கியே நகரப்போகுது. அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அடுத்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரை வழியாக வடமேற்கு நோக்கியே நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படியே படிப்படியாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, அப்படியே பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய நெல்லூர் வரைக்கும் இந்த நிகழ்வு பயணிக்க போகுது. இது தித்வா புயலாக மாறி பயணிக்க போதா, இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே பயணிக்க போதா? ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் தாங்க. இப்போ ஒரு புயல் எப்படி உருவாகுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சுழற்சி, அதுக்கப்புறம் ஒரு நன்கமைந்த சுழற்சியாக மாறும். அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதி, லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியாவாக மாறும். அதுக்கு பேர் தான் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நிகழ்வுனா என்னன்னா தாழ்வு மண்டலம்னா டிப்ரெஷன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா டீப் டிப்ரெஷன். அதுக்கப்புறம் என்ன, புயல். இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகுன்னு சொல்லிட்டாங்க, புயலாக உருவாகுன்னு இன்ன வரைக்கும் சொல்லலை. அப்படி ஒருவேளை புயல் உருவாகும் பட்சத்தில் அந்த புயலுக்கு அப்புறம் அது சிவியர் சைக்ளோன், தீவிர புயல், அதுக்கப்புறம் சூப்பர் சைக்ளோன்லாம் மாறும், அதிதீவிர புயலாகலாம் மாறும். அந்த லெவலுக்கு இப்போ வாய்ப்புகள் கிடையாது. இப்போ வரைக்கும் டீப் டிப்ரெஷன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இது புயலாக மாறப்போதா, மாறுமா மாறாதா அப்படிங்கிறதெல்லாம் இந்திய வானிலை மையம் தான் உறுதிப்படுத்தணும். அப்படி உருவாகும் பட்சத்தில் அதுக்கு தித்வா அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட போகிறாங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், என்னுடைய அறிக்கையிலே சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணியை உங்கள் வயல்லேருந்து அப்புறப்படுத்துங்க. இலங்கையே மிகப்பெரிய அங்கே ஒரு பாவம், இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையில் உருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது அப்படியே படிப்படியாக அங்கேருந்து திரிகோணமலை அப்படியே வடக்கு நோக்கி யாழ்ப்பாணம் நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக வரப்போகுது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, காரைக்கால், மயிலாடுதுறை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகுதுங்க. இந்த நிகழ்வுனால எழுதி வச்சுக்கோங்க, புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், அதே போல் காரைக்கால், மயிலாடுதுறை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அடுத்த 4 தினங்களில். இன்னைக்கு நவம்பர் 27, 28, 29, 30, டிசம்பர் 1ஆம் தேதிக்குள்ள ஒரு தீவிரமான மழைப்பொழிவு இந்த பகுதியில் இருக்க போது சொல்லிட்டேன், சொல்ல தான் முடியும். நாங்கள் இது நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட
நல்லா புரிஞ்சுக்கங்க. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் என்ன மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் மாவட்டம் வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பாதிப்பு இருக்குது, காற்றும் இருக்கும், மழையும் இருக்கும், சேதமும் இருக்கும். மழை அந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்த போகுது, அவ்வளோதான், சொல்லியாச்சு. மறுபடியும் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. ஒழுங்காக பாதிப்பாக பத்திரமா இருங்க. தித்வா புயல் உருவாகுமா? தித்வா புயல் உருவாக வாய்ப்பு இருக்காங்கிறத இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் உறுதி செய்யணும். இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், டீப் டிப்ரெஷன். இதுக்கு அடுத்த நிலை என்ன? புயல் தான். அந்த புயல் உருவாகும் பட்சத்தில் தித்வான்னு பெயர் வைப்பாங்க. அப்படி உருவாகாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன நிலைமைங்கிறது அது நகர தான் தெரியும். இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லும்போது உங்களுக்கு நான் அறிவிப்புகளை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், பாய். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.